எடுத்த உடனே ரோஹித்தையும் கில்லையும் ஓப்பனிங் இறக்கிடுங்க. ஜெய்ஸ்வால் ரோஹித் இல்ல போயிடுவான். சரி ஓகே விட்டு விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். சரி ஒண்டவுனுக்கு போயிடுவான். கோலி சார் இங்க பாரு, நீ இந்த சீரீஸ் இந்த மேட்ச பாக்குற, நான் 27 வேர்ல்டு கப்ப பாக்குறேன். சோ போயிடுவான். சரி சரி ஓகே சார். 2 டவுன் சார். இப்போ விக்கெட் டக்குன்னு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல போயிருச்சு வச்சுக்கோங்களேன். ஸ்டாண்ட் பண்ணணும் நம்மள கரெக்டா. அதனால கேஎல் ராகுல் இருக்குங்க. ஸ்ரேயஸ் ஐயர் சார். ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கட்டும் சார். அவன் ஸ்பின் விளையாடுறான் சார். மிடில் ஓவர்ல இறக்கிக்கலாம் சார். ஸ்ரேயஸ் ஐயர் ஏன்னு கேளு, தெரியாது. ஸ்ரேயஸ் ஐயர் இறங்கட்டும். சரி அவன் 5th இறங்கிக்கலாம்ல. அக்ஷர் பட்டேல் சார். சார் அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர். கரெக்ட். இந்த இடத்துல மொத்தம் 4 விக்கெட் போயிருச்சு. ஆமா ரன்னே இல்ல. ஆமா அப்ப அக்ஷர் பட்டேல் இறங்கி ஒரு 4 6 5 6 காட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, ரன் ரேட் ஈக்குவல் ஆகுங்க சார். அவர் ஆல்ரவுண்டர் சார். அந்த இடத்துல அவர் பின்னாடி இறங்கி இருக்கலாமே சார் ஒரு 6-7ன்னு. பட் முன்னாடி தானே நமக்கு ரன் வேணும். பின்னாடி இறங்குறது யாருனாலும் பாத்துக்கலாம். அப்ப 6-7 கேஎல் ராகுல் இருக்காங்களா? மேட்ச் முடியறப்ப அவர் ஸ்டாண்ட் பண்ணி என்ன யூஸ்? அவன் எதுக்கு ஸ்டாண்ட் பண்ணணும்? அவனும் போட்டாலே அடிக்கட்டும். அவருக்கு ஸ்டாண்ட் பண்ணி அடிச்சாதான் நல்லா ஆடுவாரு. வேண்டாம், அவன் எதுக்கு நல்லா அடிக்கிட்டு? அப்புறம் நான் எதுக்கு டீம் அனலிஸ்ட்? எதுக்கு? நானே அதான் கேட்கிறேன். போயிட்டு சம்பளம் மாச்சு மிச்சம், நானே டீம் அனலிஸ்டும் பண்ணுவேன், எனக்கு சம்பளம் கொடுத்துருங்க.